Praise the Lord, தேவ மக்களே. இந்த காலவெளியிலும் ஜீவனுள்ள தேவாதி தேவனை, கர்த்தாதி கர்த்தரை நாம் ஆராதிப்போம். எல்லாரும் இருதயத்தை உயர்த்தி சோத்திரம். எல்லாரும் வாயை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை சோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் அதை விரும்புகிறார். அந்த முழு உள்ளத்தோடு கூட துதிக்கும் பொழுது அவரை நாம் பார்க்க முடியும். அந்த உள்ளத்தை அவர் பார்க்கிறார். அந்த முழு உள்ளம் அவருக்கு வேணும். ஆமென். எல்லாரும் முழு இருதயத்தோடு கூட, ஓ நன்றி இயேசுவே, உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வந்திருக்கிறோம், உம்மை பார்க்க வந்திருக்கிறோம். அப்போ அந்த காலையில் உங்களை பார்த்துட்டு உங்கள் சமூகத்தில் அமர்ந்து வேத வார்த்தைகளை எடுத்துட்டு எங்கள் வேலைகளை கை வைக்கும் பொழுது அது பலனுள்ளதாக, ஞானமுள்ளதாக, திறமையும் ஞானமும் கிருபையும் விளங்குகிறதை நாங்கள் பார்க்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் துதிப்போம். ஓ தேங்க்யூ, ஓ நன்றி. துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர். ஓ நன்றி. உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. கரங்களை உயர்த்தி நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. ஓ தேங்க்யூ ஜீசஸ். நம்புறீங்களா? அவரை போல யாரும் கிடையாது. பரிசுத்த தேவன், மிக பரிசுத்தம் உள்ளவர், சேனைகளின் கர்த்தர். ஓ அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கண்டிப்பாக கர்த்தர் இந்த நாளிலும் உங்கள் வேலை, உங்கள் தொழிலாக இருக்கட்டும், உங்கள் குடும்ப ஜீவியம், உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு, திருமண காரியங்கள், வேலை வாய்ப்பு, குடும்ப சமாதானம், ஆரோக்கியம், முன்னேற்றம், எல்லாத்துலேயும் அந்த பெரியவருடைய கரத்தை பார்க்க முடியும். எல்லா கரங்களும் உயர்த்தாண்டுகிறே, நான் உண்மை நம்புகிறேன் என்று சொல்லுவோம். இன்னைக்கு கடவுளை நம்பி உங்கள் வேலையை ஆரம்பிங்க. நான் சொல்கிறேன், ஒருவேளை கோணலாக இருக்கலாம், அதை சரி செய்வார் கர்த்தர். உங்கள் சொந்த கண்ணில் பார்ப்பீங்க அந்த சரி செய்கிறது. அது உங்கள் வேலையில், உங்கள் குடும்ப ஜீவியம் இல்லையா, கோணலாக போயிருக்கலாம். அப்பாவை நம்புங்க. இயேசுவே, எங்கள் வாழ்க்கையை சரி பண்ணுங்க.
என் கையின் பிரயாசத்தை வாய்க்க பண்ணுங்கப்பா. அவங்க தயவு இறக்கத்தையும் சம்பாதிக்க கிருபத்தாங்க. ஆமென். கண்டிப்பாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில மகா பெரிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. முழுமையா நம்புங்க, கொஞ்சம் கூட சந்தேகப்படாதீங்க. அவர் செய்வார். அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், அவர் செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை தட்டி ஆமென். ஹல்லேலூயா. தேவ மக்களை, இன்னைக்கும் வேதத்திலிருந்து ஒரு பகுதி எடுக்க போறோம். அதுதான் இன்னைக்கு ஆதாரம். அதை எடுத்துட்டு போங்க. அது உங்களுடைய ப்ராஜெக்டாக இருக்கட்டும், குடும்ப ஜீவியமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் கடவுளுடைய கரம் விளங்கும் என்பதிலே சந்தேகமில்லை. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 28ஆம் அத்தியாயம் 16ஆம் வசனம். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாகிய ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரிட்சிக்கப்பட்டதும் விலையேறப்பட்டதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாய் இருக்கும். அது சொல்லிட்டு விசுவாசிக்கிறவன் பதறான். கவனிங்க, ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை நமக்கு அட்ரஸ் பண்றார். அந்த நாட்களில் இருக்கிற எருசலேம் நகரத்தில் இருக்கிற தலைவர்கள், மதவாதிகள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய ஓன் ஸ்கீமை, சில திட்டங்களெல்லாம் போட்டு அதில் கடவுளுக்கு பயப்படுற பயத்தை மட்டும் வச்சுட்டு, ஆனால் கடவுள் எதை விரும்புகிறாரோ அதுக்கு பக்கம் திசை திருப்பாமல் இவங்களுடைய சொந்த ஸ்கீமுக்கு, இல்லையா, இவங்க நன்மை பெறதுக்காக, இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும், கடவுள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணுன்றதை நம்பலை, விசுவாசிக்கலை, இல்லையா, இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணுன்றதுக்கு அவங்க என்ன பண்ணிடுறாங்க, மக்களை பயமுறுத்தி நடத்திட்டு இருக்கிறாங்க, இல்லையா. ஒரு புது சிஸ்டமை கொண்டு வந்து பாருங்க, எல்லாம் வந்து அப்படி பயந்து நடக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர, அதில் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக எது கர்த்தருக்கு பிடிக்கும், எது கர்த்தர் விரும்புகிறாரு, ஏன் அதை சொல்கிறாரு, எனக்கு அவர் எப்படி உதவி செய்ய விரும்புகிறாரு, என்ன ஆசீர்வதிக்க இருக்கிறாரு, இதெல்லாம் பாருங்க டைல்யூட் பண்ணியாச்சு. அவங்க புது ஸ்கீமில் பயந்து நடக்கணும், இல்லையா, மற்ற காரியங்கள்லாம் ரெகுலராக மக்கள்கிட்ட இருந்து வந்துடணும். இப்படி சூழ்நிலையில தான் தீர்க்கதரிசி, ஏசாயா தீர்க்கதரிசி அட்ரஸ் பண்ணுறாரு. இங்கே பாருங்க, கர்த்தர் என்ன பண்ணுறாரு, சர்வ வல்லவர் பிதாவாகிய தேவன் உரைக்கிறது என்னன்னா, ஒரு அஸ்திபாரமான கல்லை சியோனிலே வைக்கிறாரு. அது பரிட்சிக்கப்பட்டது, அதாவது என்னது, த டெஸ்டட் ஸ்டோன். அடுத்தது ப்ரெஷியஸ் ஸ்டோன், அது விலையேறப்பட்டது. அடுத்தது மூன்றாவது அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாக இருக்கும், த ஷியோர் ஃபவுண்டேஷன். 3 காரியத்தை சொல்றார். இந்த 3 காரியமும் யாரை ரெஃபர் பண்ணுதுன்னா, இயேசுவை. இவங்க பாருங்க, வேற வேற காரியத்துக்கு நிகராக சடங்கு, சம்பிரதாயம், அந்த ரிச்சுவல்ஸ்குள்ள கொண்டு போய் திணிக்கிறாங்க. ரிச்சுவல்ஸுக்கு பயப்படுறாங்க. ரிச்சுவல்ஸை காடா மாத்தியாச்சு. அந்த சம்பிரதாயங்கள், அந்த முறைகள், இது கடவுளாயிருச்சு. ஆனால் அங்கே உண்மையாக கடவுளுடைய அன்பு இல்லை, கடவுளை தரிசிக்கல. பலி செலுத்துறதெல்லாம் எப்படி ஆகிப்போச்சுன்னா, இப்போ தப்பு எல்லாம் செய்வார், செஞ்சுட்டியா, வந்து பலி செலுத்திட்டு போ, உன்னை மன்னிச்சிருவார். எப்படி மன்னிக்கிறாரு, ஏன் மன்னிக்கிறாரு, எதுக்காக மன்னிக்கிறாரு, உனக்கு உதவி செய்ய, உன்னை வெற்றி எடுக்க அவர் பாவத்தை வெறுக்கிறாரு, அசுத்து, இதெல்லாம் போதிக்கல பாருங்க. பலி இதை செஞ்சிரு, முடியலையா இந்த லீஸ்ட் ஒரு புறாவை பிடிச்சிட்டு வந்துடு, இல்லையா, இப்படின்னா போட்டு மக்களை திசை திருப்புறாங்க. ஆனால் தீர்க்கதரிசி இப்போ உரைக்கிறாரு. பாருங்க, இயேசு இருக்கிறார், இயேசுவை சியோனில் வைக்கிறார். அந்த இயேசு பரிட்சிக்கப்பட்டது, அவர் டெஸ்டட், அவர் மற்றவங்க போல இல்லை, இல்லையா, அவர் பரிட்சிக்கப்பட்டது. முதல் கல்லை பற்றி பார்ப்போம், டெஸ்டட் ஸ்டோன், பரிட்சிக்கப்பட்டது. ஏன் இப்படிப்பட்ட காரியத்தை தீர்க்கதரிசி மூலம் உரைக்கிறாருன்னு சொன்னால், நல்லா கவனிங்க. முதல் ஆதாம கர்த்தர் கொடுத்தாரு. இந்த முதல் ஆதாம வைத்து மனு குலத்தை எழுப்பணும், இல்லையா, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றணும். ஆனால் அந்த ஆதாம் தோத்து போனான். இப்போ 2ஆம் ஆதாமாகிய இயேசு, இவர் எப்படின்னா அந்த ஆதாம் போல தோத்து போனவர் அல்ல, மாம்சீகத்தில் செயல்படுறவர் இல்லை, மாம்சத்தில் தான் வராரு, வெளிப்படுறாரு, ஆனால் ஆவியிலே செயல்படுறார். இவர்கிட்ட தோத்து போகிறதுக்கு 1% ஏன் 0.5% கூட சான்சஸ் இல்லை. டெஸ்டட், அதுதான் டெஸ்டட் ஸ்டோன்.
நல்ல கவனிங்க மக்களே. நீங்க உங்க வாழ்க்கையில் இருக்கிற பற்றாக்குறை, தோல்வி, நிர்பந்தம், சூழ்நிலை, நெருக்கம், போராட்டம், இதுல இருந்து எப்படி வர்றதுன்னு பயந்துட்டு இருக்கிறீங்களே, இயேசு டெஸ்டட் ஸ்டோன், அவர் பரீட்சிக்கப்பட்டது. அவரை ஏன் பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறாருன்னா, நம்ம எதெல்லாம் ஜெயம் எடுக்க முடியாம தத்தளித்து கொண்டு தவறி பதறி கொண்டிருக்கிறோமோ, இது எல்லாவற்றிலும் இருந்து ஜெயம் எடுத்து கொடுக்கிறவர். அவருக்கு அவ்வளோ பெரிய கெப்பாசிட்டி இருக்கு, அவ்வளோ பெரிய வல்லமைய, அவ்வளோ பெரிய அனுக்கிரகத்தை பிதாவாகிய தேவன் இயேசுவுக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். இதை தான் தீர்க்கதரிசி மூலம் அன்னைக்கு உரைக்கிறது. பயந்துகிட்டு இருக்கிறாங்க, மதத்துக்கு பயந்துகிட்டு இருக்கிறாங்க. இயேசு மதத்தை ஸ்தாபிக்க வரல இல்லையா, இயேசு அவரை அனுபவிக்க, அவரையே கொடுக்க வந்தார். மதத்தை ஸ்தாபிச்சு அதை நடத்திட்டு போகணும் இல்லை. மதம் யாருக்குன்னா காட்டு மிருகங்களுக்கு தான் பிடிக்கும். மனுஷனுக்கு மதம் பிடிச்சிடக்கூடாது. மதம் இல்லை, இது மார்க்கம். இது எப்படிப்பட்டதுன்னா, கிறிஸ்தவம் என்பது இட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு அனுபவம். அனுபவிக்க எப்படி அனுபவிக்கணும்? அவருடைய சகல ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, அனுக்கிரகத்தை அனுபவிப்பதற்கு கர்த்தர் மனுஷனை ஏற்படுத்தினார். எத்தனை பேருக்கு புரியுது? ரெண்டாவது இந்த இடத்துல சொல்லப்படுவது பர்சிஸ் ஸ்டோன், விலை ஊர்ந்த கல். விலை ஊர்ந்த கல் என்ன சொல்ல வராரு? இயேசுவின் நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். இயேசுவை இந்த பிதாவாகிய தேவன் எல்லா நாமத்துக்கு மேலாக உயர்த்தி வைக்கிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? எல்லா நாமத்துக்கும் மேலானவர், அவர் உயர்ந்தவர். உன் வாழ்க்கை பதறிக்கிட்டு இருக்கா, பயத்தில் இருக்கா, பயப்படாத. இந்த உயர்ந்தவர் உன்னை விலையுறந்த முத்தாக மாற்றுவார். இறுதியாக கடைசியாக என்னதான், எ ஷோர் ஃபவுண்டேஷன், அஸ்திபாரம் உள்ளது, திட அஸ்திபாரமான மூளைக்கல். நல்ல கவனிங்க, சாதாரண ஆள்ல திட அஸ்திபாரம். அவர் சரியான ஃபவுண்டேஷன். உன் வாழ்க்கையை, உன் குடும்பத்தை, உன்னுடைய எதிர்காலத்தை இந்த இயேசுவாகிய இவர் மேல அந்த அஸ்திபாரத்தை இயேசு மேல போட்டனா, நீ பலனுள்ளவனாக இருப்பாய், ஜெயம் எடுப்பாய், சாதிப்பாய். கர்த்தர் இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார். நாம் அர்ப்பணிப்போம், ஜெயம் எடுப்போம். அப்பா பிதாவே, இந்த வார்த்தையை அனுப்பி வைக்கிறேன். பிள்ளைகளுக்கு இயேசு என்ற நாமத்தை அவர்கள் வாயில உச்சரிக்கும் போது அங்க விடுதலையும் வாழ்வு உண்டாகட்டும். பிள்ளைகளை நீர் நடத்த போகிறேன், ஜெயம் கொடுக்க போகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். God bless you. Bye bye.